நம் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் கவியரசி சின்னக்கதிர் காமன். பிட்ஸ்பர்க் தமிழ் சங்கத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தமிழ் பள்ளியில் 5ஆம் நிலை படிக்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. சங்ககால மன்னர்கள் 3 சங்கங்களை அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தார்கள். தமிழ் சங்கத்தில் பல நீதி நூல்கள் எழுதப்பட்டன. முதுமொழி காஞ்சி 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நூலை எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார் அவர்கள். இதில் 10 செயலும் ஒவ்வொரு செயலில் 11 அணிகளும் உள்ளன. இதில் அறம், பொருள், நட்பு, ஒழுக்கம், அறிவு தொடர்பான கருத்துக்களை சொல்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட முதுமொழி காஞ்சியில் அறிவு 10 செயலில் பழமொழிகள் எவ்வாறு நம் வாழ்வியலோடு இயந்து போகிறது என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடி 1. ஆர்களே உலகத்து மக்களுக்கு எல்லாம். பேரில் பிறந்தமை ஈரத்தின் அறிப. கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் ஒருவன் உயர்குடியில் பிறந்தவன் என்பதற்கு அவனுடைய கருணைய அறிகுறி. அடி 2. ஈரமுடைமை ஈகையின் அறிப. ஒருவன் கருணை உண்டு என்பதற்கு அவனுடைய ஈகைய அறிகுறி. முதல் 2 அடிகளும் தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்களை நினைவுபடுத்துகிறது. கல்வி, மருத்துவம், சிறு தொழில் மேம்பாடு, இயற்கை பேரிடர் போன்ற பல்வேறு உதவிகளை செய்துள்ளார். கொரோனா என்னும் பெரிய துன்பத்தில் இருந்து நாட்டு மக்களை காக்க 6100 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கினார். அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணினார். எனவே விலங்குகளுக்கும் மருத்துவமனை கட்டினார். இதிலிருந்து ஐயா அவர்களோட கருணை உள்ளமும் மீகை குணமும் நமக்கு தெரிகிறது. அடி 3. சோர நன்னட்பு உதவியின் அறிப. ஒருவன் ஒருவரோடு நல்ல நட்புடையவர் என்பதற்கு அவருக்கு ஆபத்து காலத்தில் செய்யும் உதவியே அறிகுறி. ஒரு நாள் நானும் என் தோழிகளும் விளையாடிய பொழுது நான் கீழே விழுந்து விட்டேன். எல்லோரும் விளையாட்டு ஆர்வத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு தோழி மட்டும் என்னை தூக்கிவிட்டு முதல் உதவி அறை வரை வந்து எனக்கு தேவையான உதவிகளை செய்தார். இதிலிருந்து அவளுடைய உண்மையான நட்பு எனக்கு புரிந்தது. எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை, எத்தனை உண்மையான நண்பர்கள் இருக்கிறார்கள் தான் முக்கியம். போலி நண்பர்கள் சூரிய வெளிச்சத்தில் வரும் நிழல்களை போன்றவர்கள். இரவில் நம்முடன் வரமாட்டார்கள். உண்மையான நண்பர்கள் நம்முடன் கடைசி வரை இருப்பார்கள். அடி 4. கற்றது உடைமை காட்சியின் அறிப. ஒருவன் கற்ற கல்வியின் அளவிற்கு அவனுடைய அறிவின் அளவை அறிகுறி. இந்த அடி நம் நாட்டின் ஏவுகணை நாயகன் 11வது குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறது. தன்னுடைய விண்வெளித்துறை கல்வி அறிவினால் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவுதல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவினார். விண்வெளி ஆராய்ச்சியால் வல்லரசு நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு இந்தியாவை உயர்த்தினார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் போன்ற புறநானூறு பாடலை ஐரோப்பிய ஒன்றியத்தில் பாடி தமிழர்களின் பெருமையை உலக அளவில் எடுத்துரைத்தார். இதிலிருந்து ஐயா அவர்கள் அறிவியலாளர் மட்டுமல்ல, சங்ககால நூல்களையும் படித்துள்ளார் என்பது நமக்கு தெரிகிறது. அடி 5. ஏற்றம் ஒடிமை எதிர்கோளின் அறிப. ஒருவன் செயலை முடிக்க வல்லவன் என்பதற்கு அந்த செயலில் வரும் இடையூறுகளை அறிந்து அவன் செய்யும் பாதுகாப்பை அறிகுறி. இந்த அடி நம் நாட்டின் இஸ்ரோ விஞ்ஞானிகளை நினைவுபடுத்துகிறது. சந்திரயான் 2 ஏற்பட்ட அனுபவங்களையும் தரவுகளையும் அறிந்து என்ன இடையூறுகள் என்பதை அதை ஆராய்ந்து சந்திரயான் 3 திட்டத்தை செயல்படுத்தினார். சந்திரயான் 3 நிலவின் தென் பகுதியில் இறங்கி சாதனை செய்தது. இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தது. ஆகையால் முதுமொழி காஞ்சியில் உள்ள கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்றி நலமும் வளமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.